ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து அந்த குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் போட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும், நல்லா வேகட்டும். அடுத்தது ஒரு குட்டி வானல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். செவற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. அதை நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம குக்கரில் வச்சு மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருந்த தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி வச்சு தான் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அடுத்தது அதே குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானவுடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் சிவந்த உடனே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம மட்டன் இதை கூட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது மட்டனை வடிகட்டின தண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த தண்ணியோட போதுன்னா விட்டுருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கல. தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சம் காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வேணாம் விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொதி வந்திருக்கு. ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வரட்டும். பாருங்கள், நல்லா விசில் வந்துடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து வாசனைக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அவ்வளோதான் காய்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து